அதில் திருநெல்வேலி போகிறதில் ஆகவான்னு இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஒரு நல்லூர் ஆலடிப்பட்டி நல்லூர்னு சொல்லுவாங்க. மினிஸ்டர் ஆல்ரெடி அந்த ஸ்கூலில் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூலில், அது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. அது ஒகேஷனல் குரூப் ஒன்று இருக்குது. அதில் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். இது முடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் 88 வரைக்கும் நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணேன். ஒரு கிளாஸ் ஃபேக்டரியில். அங்கே இருந்து திரும்ப இபி டிகிரிக்காரங்க ஒருத்தர் சூரத்துக்கு போவோம். சூரத்துக்கும் பர்மிஷிக்கும் கிடையாது. அதுக்கடுத்து 88ல் சும்மா ஸ்கூலில் போகிற டெம்பரரி போஸ்ட், பார்ட் டைம் போஸ்ட்டு இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட். அப்போ அது பே பார்ட் டைம் பே தான். 2 ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது அது வரைக்கும் போய் ஜாயின் பண்ணோம். 90ல் கலைஞர் வந்த உடனே எங்களை எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஒரு பேட்ச். அதுக்கடுத்து எங்களுக்கு 91 அப்படின்னாங்க. ஒரு ஜெயலலிதா மேயர் இருந்தோடனே இப்போ 92 ஆச்சு. ரெகுலர் ஸ்கேல் போட்டோம். அப்போ இபியை விட இந்த ஸ்கேல் அதிகமாக இருந்ததுனால எங்கள் அப்பா போக வேண்டாம். அப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது இங்கே வொகேஷனல் இன்ஸ்டியூஷன் போனேன். சரி இது ஜாயின் பண்ணி வேறு போகவே இல்லை. 88 92ல் கன்ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட இப்போ இது வரைக்கும் ஸ்கில் போயிட்டு ஸ்கூல்லே 38 வருஷம் சர்வீஸ் அப்படின்ட்டு. ஒய்ஃபு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கான் பக்கத்தில் ஆலங்குளத்தில். நான் 2 குழந்தைகள், மூத்தது பொண்ணு, அடுத்த பையன். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, பேத்தி தான். மருமகன் ஐடி ஃபீல்டில் சென்னையில் வேலை பார்க்காங்க. வெரிசான் அப்படிங்கிற படிக்கிறதுல. பையன் சீமன்ஸ் பெங்களூரில் வேலை பார்க்கான். அவனுக்கு கல்யாணம் பொண்ணு வருஷம் ஆச்சு ஜனவரியில். அதுக்கடுத்தது என்னோட வேலைகள் அப்படியே எக்காரணத்தை போட்டும் வாத்தியார் ஆகக்கூடாது, இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி நான் டிப்ளமா போயிடணும் அப்படின்ட்டு போய், ஆனால் கடவுளை இந்த பழையபடியும் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எங்கள் அப்பா நீ முதல்ல டீச்சர்ட்டு நீங்கள் போகலாம் முடிச்சு பிஎட் போகணுன்னாரு. வாத்தியார் மட்டும் ஆக மாட்டேன் அப்படின்னேன். ஆனால் கடைசியில் கடவுள் என்ன வாத்தியார் தான். அதிலே பெரிய பேசிங்கன்னா இருக்கணும். எந்த விதமான உங்களை மாதிரி டென்ஷன் அதெல்லாம் ரொம்ப கிடையாது. நான் ராஜா சொல்கிற எல்லாருமே ஒரே சேம் தான். ஆமாம், நல்லா வச்சிருக்காரு. பக்கத்தில் 2 என் ஒய்ஃபும் நானும் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் தான். இருக்கும் பிள்ளைகள் மகா இருக்கிறது பேசலாம்.